ரீசெண்டாக இந்த கிச்சன் சிங்கில் உள்ள உப்பு கரையை நான் க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்டாக பண்ணியிருந்தீங்க. இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ, இந்த கெமிக்கல் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு சில கமெண்ட் ஹேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோ இந்த கெமிக்கல் போட்டால் டைல்ஸ் உடஞ்சி போயிடும், இந்த கெமிக்கலை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஹேட்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்கிட்ட கெமிக்கல் வாங்காமலேயே சும்மா தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிருங்க, சரிங்களா? ஸோ என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லா வீடியோவுமே பாருங்கள். எல்லா பாத்ரூமே நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன், என்னென்ன கரைகள் இருக்குது, எப்படி அந்த கரைகளை எடுக்கலாம்னு சொல்லி எல்லா வீடியோலையுமே நான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு கெமிக்கல் வாங்காமலே தப்பாக கமெண்ட் போடாதீங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட நான் ஒரு வீடியோ போடலை, கிட்டத்தட்ட 200 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன். இந்த பாத்ரூமில் உள்ள உப்பு கரைகளை சரி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எல்லா வீடியோவுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? தேங்க்யூ.